ஓகே, குவானின் மாஸ்டரோட மந்திரம். குவானின் மாஸ்டருங்கிறது வந்து வெறும் ஆன்மீக குருவா மட்டும் இல்லாம சைனீஸ், ஜப்பான்ல இன்னைக்கும் பல கோயில்கள், புத்தர் கோயில்கள்ல வச்சு வணங்குற தெய்வம் அவங்க. ஓகே, ஸோ அவங்கள ஏன் அழைக்கணும் அப்படின்னா, அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்களா பிறந்து புத்தரா மாறினவங்க. அவங்களோட ஓத் பார்த்தீங்கன்னா, ஓத் அப்படின்னா இப்போ புத்த நிலைங்கிறது உடனே உங்களுக்கு அடைய முடியாது, சரியா? ஃபர்ஸ்ட் போதிசத்வான்னு ஒரு நிலை இருக்குது. அதுக்கப்புறம் புத்த நிலையே 8 நிலைகள் இருக்குது. அதுல நமக்கு ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு சமாதி நிலைங்கிறது தெரியும். ஸோ இந்த புத்தர் வந்து சமாதி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க என்ன ஓத் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பூமியில இருக்கிற ஒருத்தங்களும் என்லைட்மெண்ட், அதாவது ஞானம் அடையிற வரைக்கும் நான் சூனியால போய் மர்ஜ் ஆக மாட்டேன், அதாவது சமாதி நிலை அடைய மாட்டேன்னு ஓத் எடுத்திருக்காங்க. ஐ மீன், இதை நான் படிச்சது மட்டும் இல்லாம நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பீப்புள் இதை பேசியிருக்காங்க, என்கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கூட குவானின் மாஸ்டர் வந்து சப்போர்ட் பண்றதா, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள கனெக்ட் பண்ற மந்திரம் என்னன்னா, நமோ குவானின் ஸ்ரீ பூசா. ஸோ இந்த மந்த்ரா வந்து நீங்க சொல்லி அவங்களை கனெக்ட் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் நம்ம அதிகமா சொல்றோம் இல்லையா, வீனஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள், அதாவது சுக்கிர திசை பிரச்சனைகள் தீருது. ப்ராக்டிக்கலா நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஒளி உடல் இல்லை நம்ம அதிகமாக ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில ஜனிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி பிறக்கும்போது உங்க ஜாதக கட்டத்துல 9 நட்சத்திரம், 9 கிரகங்களும் ஒரு பொசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த 9 பொசிஷன்ஸுமே நீங்க வெளியில போய் ஒரு கோவில் போய் நம்ம ரிச்சுவல்ஸ் பண்ணி அந்த தோஷங்களை கணிக்க முயற்சி பண்றோம். அது டெம்பரவரியா தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ பெர்மனன்ட் சொல்யூஷன்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, உங்க பாடியில இருக்க இந்த 7 சக்கரால இருக்குது. ஓகே, ஸோ சனி வந்து முக்கியமா உங்களோட ரூட் சக்கராவை ஆளுமை பண்றாரு, அதாவது மூலாதார சக்கரா. இந்த சக்கரா வந்து தடைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா மணி ஃப்ளோ வந்து இருக்காது. எப்பவும் பதட்டம், பயம் இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த சக்கராவான சாக்ரல் சக்கரா வந்து மூனோட ரிலேட்டடா இருக்குது. ஓகே, மூன்னா சந்திர திசை. ஸோ இந்த பர்டிகுலர் சாக்ரல் சக்கரா வந்து மூனோடையும் ரிலேட்டடா இருக்குது, குரு கிரகத்தோடையும் ரிலேட்டடா இருக்குது. ஸோ உங்களுடைய மனநிலை வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த சக்கரா வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து சந்திர கிரகணம் அப்போ நிறைய தொல்லைகள், டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்க லைஃப்ல பார்த்துருப்பீங்க. சந்திர கிரகணம் இருந்துன்னா நிறைய பேர் புதுசா செயல்கள் வந்து ஸ்டார்ட் பண்றதே இல்லை இல்லையா. பட் இந்த சக்கரா பேலன்சிங் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் பார்க்க அவசியம் இல்லை. ஸோ இந்த சாக்கிள் சக்கராவோட அந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது அந்த சந்திரனால் வர தொந்தரவுகள் எல்லாமே வந்து நீங்கணும்னா நீங்க அதையும் நம்ம ஹீலிங் பண்ண கத்துக்கணும் ரேக்கில. ஸோ அதுக்கு அடுத்த சக்கராவான சோலார் பிளக்ஸஸ் சக்கரா வந்து நம்மளுடைய சூரியனோட கனெக்டா இருக்குது. ஸோ சோலார் பிளக்ஸஸ் சக்கராவும் கிரவுனுமே மோஸ்டா சூரியனோட தான் நமக்கு கனெக்டடா இருக்குது. ஸோ சூரியன் அண்ட் சந்திரன் வந்து நம்மளோட ஈடா பிங்களாங்கிற இடது வலது சக்தி நிலைகளையும் குறிக்கிறதா இருக்குது. ஸோ நம்ம உடம்போட ஃபங்க்ஷனிங்ல மெயினா செகண்ட் ஹார்ட்னு சொல்ற வயிறு ஃபங்க்ஷனிங்க பிரதானமா பார்த்துக்கிறது இந்த சோலார் பிளக்ஸஸ் சக்கரா தான். அதே மாதிரி பஞ்சபூதங்கள்ல ஃபயர், நெருப்பும் பிராணசக்திங்கிற காற்றும் அடிப்படையில தான் உடல் வந்து இயங்குது. ஸோ அதுல அந்த நெருப்போட சக்தியை முக்கியமா ஹேண்டில் பண்றதே இந்த சோலார் பிளக்ஸஸ் சக்கரா தான். அடுத்த சக்கரா பார்த்தீங்கன்னா ஹார்ட் சக்கரா. இந்த ஹார்ட் சக்கரா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கிரன், வீனஸ் வந்து இந்த பர்டிகுலர் சக்கரா வந்து ஹேண்டில் பண்றாங்க. இந்த சக்கரா வந்து நல்ல இயங்கினாதான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி கரெக்டான நேரத்துல திருமணம் அமைஞ்சு அந்த வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் சக்கரா வந்து நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்கரா. இந்த த்ரோட் சக்கரா வந்து
எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் எல்லாரோடையும். ஸோ தட் நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, நம்ம அதிகமாக பதட்டமாகறோம் இல்லைனா ரொம்ப டென்ஷன் ஆகிறோம்னா த்ரோட் ஷோக் ஆகும் நமக்கு. ஐ மீன் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து இந்த த்ரோட் சக்கரால தான் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சக்கரங்களோட கலர் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ரெட் கலர், சாக்ரல் வந்து ஆரஞ்சு அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா சக்கரங்கள்லையும் 7 கலருமே வந்து பிரதானமாக இருக்குது. ஸோ 7 கலருமே உங்கள் உடலில் ஒழுங்காக இயங்கினா தான் உங்களுடைய எல்லா சக்கரமும் ஒழுங்காக இயங்கும், உங்களுடைய பாடி ஃபங்க்ஷனிங்கும் ப்ராப்பராக இருக்கும். ஈவன் நிறைய ஜோதிடம் ரிலேட்டடான விஷயங்கள் பேசுகிறவங்களா இருக்கட்டும், கிறிஸ்டல் ஹீலிங்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க கூட சில ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டால் இன்னொரு ஜெம்ஸ்டோன் போடக்கூடாதுலாம் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் இந்த சக்கரத்தை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த ஜெம்ஸ்டோன்னாலும் யாருனாலும் போடலாம். உங்கள் கட்டத்தில் ஒரு குருவோ இல்லை சனியோ நீச்சமாவோ இல்லைன்னா அது நல்லா ஆக்டிவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஒரு சனிங்கிறவர் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு 7.5 நடு சனி நடக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் மற்ற கிரகங்களோட நிலைகள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாகவே அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவருக்கு உடம்பு ரீதியான தொல்லைகளும் வாழ்க்கையிலையுமே வந்து பணம் வந்து ஒரு மணி ஃப்ளோ இல்லாமல் வீட்லேயுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவரோட, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சனி, அதாவது ரூட் சக்கரா வந்து பிளாக்டாக இருக்கும். ஸோ இந்த பஞ்சபூதங்களும் இந்த சக்கராவும் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியோட ஃபங்க்ஷனிங்கை மெயினாக பார்த்துக்குது. ஸோ நம்ம அது 7 சக்கரத்தையும் ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங்கில் வச்சுக்கணும். ஸோ அகெயின் இந்த ப்ளூ கலர் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து த்ரோட் சக்கராலேருந்து உங்கள் க்ரௌன் வரைக்கும் உள்ள எல்லா போர்ஷனும் ஆகாஷ தத்துவத்தில் இயங்குது. ஓகே, இந்த ஆகாஷ ஃபீல்டு அப்படிங்கிறது தான் நான் சொன்ன அந்த சோல் இருக்கிற அந்த நிலை. ஓகே, ஸோ அந்த நிலையில் நம்ம மர்ஜ் ஆகும்போது நம்ம என்ன தன்மைக்கு போவோம் அப்படின்னா ஹையர் செல்ஃப் ஸ்டேட்டுக்கு நம்ம போகும். ஓகே, ஸோ அந்த ஹையர் செல்ஃபுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, குலதெய்வம். ஓகே, நம்ம ஊரில் நிறைய பேர் குலதெய்வம் வந்து தெரியலை, குலதெய்வத்தோட அருள் கிடைக்க மாட்டேங்குன்னு கூட ஈவன் என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க அதுக்கான ரெமடிஸ் இருக்குதான்ட்டு. ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்னோட லைஃப் எக்ஸாம்பிளே சொல்லலாம். நான் வந்து இந்த ஒளி தியான முறைகள் வந்து கற்றுட்டு இருந்த அந்த டைம் எங்களுடைய குலதெய்வம் கோவில் வந்து வள்ளியூரில் இருக்குது. ஓகே, அங்கே இந்த குடை விழாங்கிறதுலாம் எங்கள் ஊர் சைடில் வந்து ஃபேமஸ். ஸோ அது குடை விழா வச்சு இன்ன வரைக்கும் இப்போ 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமாக மாதம் அந்த கோவிலில் பூஜை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹையர் செல்ஃபப்பே ஒருத்தங்க கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறது உங்கள் ஒருத்தங்களோட லைஃப்பை மாற்ற போகிறது மட்டும் இல்லை, நிஜமாவே நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒருத்தங்க இந்த ஒளி உடல் எடுக்கிறது மூலிமா கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து நம்மளையும் நல்லபடியாக ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து நல்லாவும் இருப்பாங்க. ஸோ அது நான் என் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். இப்போ இந்த குவானின் மாஸ்டரை பற்றி இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். குவானின் மாஸ்டரோட கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலர். ஓகே, உங்களோட க்ரௌனோட கலர் வந்து வயலட் கலர். ஸோ இந்த வயலட் கலரை வயலட் ஃப்ளேம் ரேக்கி அப்படிங்கிற ஒரு இதில் அதிகமாக பார்த்துருக்க நேயர்கள் நீங்க கால் பண்றது வந்து அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, முடிச்சிட்ட அப்புறம் நீங்க கால் செய்யுங்க. ஹேங் ஆகுது ஃபோன். ஸோ குவானின் மாஸ்டரோட கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலர். இந்த வயலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய சக்தி நிலையில் என்ன நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதை அப்படியே பாசிட்டிவாக டிரான்ஸ்மியூட், அதாவது மாற்றி உங்கள் பூமிக்கு அதை கிரவுண்டிங் பண்ண வச்சிடும். ஓகே, அதை முழுமையாக ஹேண்டில் பண்ணுற தேவதைனோ இல்லை ஆர்கேஞ்சல், நீங்கள் அது எப்படினாலும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம், இல்லை காடுன்னு சொன்னாலும் அது குவானின் மாஸ்டர் தான். ஸோ அதில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னொரு ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜெர்மைனும் அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளுடைய எல்லா சக்கரங்கள்ல இருக்கிற இந்த கர்மா வந்து கிளென்ஸ் பண்ணி பூமிக்கு தரையிறங்கிரும். அப்போ நீங்க முழுமையா உங்க சக்கரங்கள் எல்லாம் கிளென்ஸ் ஆகி நம்ம நல்ல பாசிட்டிவான ஒளி உடல் எடுக்கிறதுக்கு இவங்க பிரதான முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரேக்கியோட கலரும் பார்த்தீங்கன்னா வயலட் தான், சரியா? ஸோ இந்த வயலட் கலரை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தியானத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட என்னோட கிளாஸஸ்ல நான் அட்யூன்மெண்ட் எடுத்தது, அட்யூன்மெண்ட் கொடுக்கும்போது மாஸ்டருக்கு வயலட் கலர், மாஸ்டருக்கு பிங்க் கலர் லோட்டஸ் வந்து வைக்கிறது வழக்கம். ஓகே, ஸோ அந்த பிங்க் கலர் லோட்டஸ் வந்து அட்யூன்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் செஷனுக்கு அப்புறம் வயலட் கலர்ல மாறி இருக்கு. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது இந்த கலர்ல மாறும். இது வந்து ஒரு செஷன் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இப்போ லாஸ்ட் வீக் எடுத்தேன்னா அந்த கிளாஸ்ல வரைக்கும் இந்த ஃப்ளவர் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்ரி செஷன் முடிச்சுட்டு நான் ஷேர் பண்றது வழக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராகவே நான் வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், அதாவது மல்லிப்பூ வச்சா கூட இந்த கலர்ல மாறிடும். ஓகே, வயலட் கலர் டிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு ப்ரூஃப். என்ன அப்படின்னா ரேக்கியோட கலர் வந்து உங்களுக்கு வயலட் கலர். அந்த வயலட் கலர் வந்து இப்போ என்னால் இந்த வீட்டில் ரிசீவ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னா உங்க எல்லாராலையும் கண்டிப்பா இதை கொண்டு வர முடியும். ஸோ முதல் நிலை ரேக்கில நம்ம என்ன பண்றோம்? ஓகே, முதல் நிலை ரேக்கில